ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நான் சென்னை கோயம்பேடில் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் ரீச் ஆயிருந்தேன். அப்போ ஆல்ரெடி நான் போனப்பே நிறைய பேர் ஒரே கூச்சலும் குழப்பமாக இருந்துச்சு. என்னன்னே நாங்கள் இருக்க விசாரிச்சப்ப, தம்பி சொன்ன டைமிங் வந்து 7:30பா, ஆனால் இன்னும் 9:30 ஆயிடுச்சு, இன்னும் வண்டியை காணா, ஃபோன் அடித்தா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, நாங்களும் ட்ரை பண்ணிட்டோம், இப்போ வண்டி வருமானு தெரில அப்படின்ட்டு இருந்தாங்க. என்னடா சரின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. சரி ஏதாச்சும் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லி நானும் பர்சனலாக இருக்குன்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் ஹெசிடேட் பண்ணிட்டேன். அப்புறம் சரி திரும்பி அவங்கள பார்த்தேன், இது கேட்கணும்னு தோணுச்சு, போய் கேட்டேன். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க பஸ் டைமிங் வந்து 7:30 ஆனால் ஆல்ரெடி 9:30 ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆச்சான். அவங்க எந்தவித அவங்க டிராவல்ஸ்லேருந்து கொடுத்த 3 டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர் நம்பர் அடித்ததுக்குமே அவங்க ஃபோன் ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஆனால் ரிங் போகுது எடுக்கலை. அவங்க பாவம் நான் கேட்டேன் என்னங்க அப்படின்னு பண்ணுறதுன்னு. அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே ஒர்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு ஒரு நாள் வந்து ஓட்டு போகிறக்கா லீவ் போட்டு திருப்பி நாளைக்கே அவங்க ரிட்டர்ன் சென்னைக்கு. இந்த ஓட்டு போகிறக்காக நான் மெயினாக போகிறேன், ஆனால் இப்போ ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்கன்னா, சரிம்மா நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க தடாலேருந்து வரேன்னு சொன்னாங்க. தடாலேருந்து 4 மணிக்கே கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்களாம். திருப்பி இப்போ அவங்க போனனால கஷ்டம்தான். நாங்களும் ட்ரை பண்ணுறோம், ஃபோன் அடித்தா எடுக்கவே இல்லை. அவங்களுக்கு கடைசி அவங்க பிஜிக்கு போகிறதுக்கு வந்து 11 o'clock விட்டால் பஸ் இல்லையா. இதில் வந்து அவங்க ஃபோனில் வேற சார்ஜ் இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவங்க கண்டக்டர் நம்பர்லாம் நாங்கள் 3 பேர் வாங்கிட்டோம். வாங்கி ஆளுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்க எல்லா நம்பருக்கும் போடுறோம், எந்த வித ரெஸ்பான்ஸ் இல்லை. கடைசியில் என் பஸ் ஒரு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இந்த பொண்ணு இப்படி விட்டு போகிறோமே, அவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியலையே அப்படின்ட்டு. சரி இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்பரும் கேட்க முடியாது இல்லையா, அஸ் ஸ்ட்ரேஞ்சர் நம்ம எப்படி ஒரு பொண்ணை போய் நம்ப கேட்கறது. சரின்னு சொல்லி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டக்டர் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் விடவே இல்லை. ஒரு 6 பேர் கிட்டத்தட்ட 3 நம்பர் 100 அடையாச்சும் கால் பண்ணியிருப்போம், ரெஸ்பான்ஸே பண்ணல. இப்போ பாவம் அவங்க சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா பஸ் வரும் வரல அதை சொல்லிட்டா ஓகேண்ணா, இப்போ வரும்னு சொன்னாங்கன்னா நான் எவ்வளோ மணி நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு ஓகேனா, இருந்து நான் போயிட்டு வந்துரு ஓட்டு போட்டு வந்துடுவேண்ணா, ஓட்டு போகிறக்காக தான் நான் போகிறேன், திருப்பி நைட்டே ரிட்டர்னா. அப்படி வராதுன்னு சொல்லிட்டானா நான் ரூமுக்கு போயிடுவேண்ணா, பிஜிக்கு போய் நான் என் வேலையை பார்ப்பேண்ணா, ஆஃபீஸ்க்கும் அடுத்த நாள் நான் போயிடுவேண்ணா. இப்போ ரெண்டும் இருக்குண்ணா, 11 ஆல்ரெடி 10 மணி ஆயிடுச்சுன்னா, இனிமேல் நான் எப்படி நான் ரூமுக்கு போவேன், எனக்கு 2 மணி நேரம் ஆகுமா பிஜிக்கு போகிறதுக்கே குறைஞ்சது அப்படின்னாங்க. ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. திருப்பி நான் பஸ்ல ஏறியுமே எனக்கு மனசு இல்லை. சரி அவங்க போயிட்டாங்களா, சேஃபா போயிட்டாங்களா. பசங்கன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம உருண்டு பறந்து கூட போயிடுவோம். ஒரு பொண்ணா இருக்காங்க, அவங்க எப்படி பாவம் இனிமேல் அவங்க போவாங்கன்னு எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தயவு செய்து இந்த பிரைவேட் பஸ்ஸில் புக் பண்ணோம்னா லேட் ஆச்சு, 10 மணி நேரம் லேட்னா கூட நீங்கள் சொல்லிடுங்க நாங்கள் வருவோம் வரலன்ட்டு. அதை ஏன் இப்படி எடுக்க மாட்டீங்கன்னு தெரியல. இது இந்த ஒரு இதுன்னு இல்லைங்க, நிறைய பிரைவேட் பஸ்ஸில் நாங்களும் ஃபோன் பண்ணுறோம், ஒரு சில பேர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ஒரு சில நம்பரில் ரெஸ்பான்ஸே இல்லை. சரி இங்கேயே எவ்வளவு பிரச்சனை, சரி கோயம்பேட்லயே இவ்வளவு பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லி அடுத்து கிளாம்பாக்கம் போயிருந்தோம். அங்க போய் பார்த்தா போராட்டம். எங்க பஸ்ஸுக்கு 2 பஸ்ஸுக்கு முன்னாடியே அங்க அவ்வளவு ஒரே குழப்பமா இருந்துச்சு. மக்கள்லாம் வெளியே வந்து பஸ் முன்னாடி நிக்காட்டுறாங்க, போராட்டம் பண்றாங்க. என்னடா பார்த்தா ஃபெசிலிட்டி இல்லை, எங்களுக்கு பஸ் இல்லைன்றாங்க. எனக்கு அங்கேயே டவுட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட